மெக்கானிக்ல இந்த வீடியோவில் இந்த பல்சர் பைக்கோட செயின் லிங்கை வந்து நம்ம கட் பண்ணி போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. இது மாதிரி ஃபுல்லாக போயிடுச்சுன்னா நம்ம உடனே வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும். ஆனால் 1 இல்லை 2 தடவை வந்து நீங்கள் வந்து செயினை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டில் வந்து காசு இருக்காது, மாத கடைசியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் செயின் லிங்கை வந்து அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை வந்து எப்படி சேஃபாக பண்ணுறதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஃபஸ்ட்டு 22,000 நம்பர் ஸ்பேனரு, அதை வச்சு நம்ம ஆக்சில் போல்ட்டை வந்து லூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த பக்கம் இங்கே வந்து 27ஆம் நம்பர் ஸ்பேனரு, அதை வச்சு நம்ம வந்து இந்த செயின் டைட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, உள்ளே ஒரு பெரிய நெட்டு வரும். அந்த நெட்டை வந்து இந்த செயின் டைட் பண்ணுற பெரிய நெட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இது வந்து இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக உள்ளே தள்ள முடியும். அடுத்தது வந்து இந்த மேலே இருக்க மட்கார்டு, அதை வந்து நம்ம கழட்டுறோம். இதுக்கு வந்து 10ஆம் நம்பர் டீ ஸ்பேனரு. அடுத்தது வந்து இந்த செயின் கார்டை கழட்டணும். இந்த செயின் கார்டில் வந்து நமக்கு 4 நெட்டு வரும். அந்த செயின் கார்டை வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கழட்டணும். தூக்கி மேலே தள்ளு. இப்போது செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ள கீழே இறங்கியிருக்கு. இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பல்ல கட் பண்ணி போட போகிறோம். இப்போ எப்படி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பல் இருக்குது. அதனால் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாட்டாமல் கட் பண்ணி போட்டு ஓட்டலாம். பல் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம இது மாதிரி கட் பண்ணி ஓட்டிக்கலாம். ஆனால் இதை வந்து ரெகுலராக பண்ணக்கூடாது. செயின் நிறைய ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ மட்டும் நம்ம கட் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செயின் லிங்க்கு இந்த இருக்குப்பாங்க. செயின் லிங்க்கு, இந்த செயின் லிங்க்கை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். செயின் லிங்கை வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கு மேலே ஒரு பேடு ஒன்று இருக்கும், அதை தட்டி நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 2 போல்ட் இருக்கும்ல, இதை வந்து இந்த சைடும் உள்ளே இருக்க சைடும் வந்து நம்ம ஆயில் போட்டு லூஸ் பண்ண போகிறோம். லூஸ் பண்ணி ஃபுல்லாக உள்ளே தள்ள போகிறோம். இது வந்து 10ஆம் நம்பர் ஸ்பேனரு. ஃபுல்லாக லூஸ் பண்ணி எடுக்கணும்.
வண்டியில் ஊற்றுற ஆயில் அது 8 முள்ள வைக்கிறேன். ஃபுல்லாக லூஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி அந்த சைடையும் வந்து நம்ம வந்து இதே மாதிரி லென்த்தில் வந்து லூஸ் பண்ணணும். இந்த சைடும் ஃபுல்லாக வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். ரெண்டு சைடும் வந்து லூஸ் பண்ணியாச்சு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து லூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னா ஆக்சிலை வந்து நம்ம உள்ளே தள்ளணும். உள்ளே தள்ளும் போது இந்த கார்ட்டர் போர்டை வந்து லூஸ் பண்ணிக்கணும். கார்ட்டர் போர்டை லூஸ் பண்ணால் உள்ளே நல்லா ஈஸியாக போகும். ஓகே, இப்போ உள்ளே ஃபுல்லாக போயிடுச்சுன்னா நம்ம இதை வச்சுட்டு உள்ளே நல்லா உள்ளே தள்ளிட்டு அளவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம செயின் வந்து எவ்வளோ கட் பண்ணணுன்னு அளவு எடுத்துக்க போகிறோம். ஒரே ஒரு பல் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தியாச்சு. நம்ம ஒரே ஒரு பல்லை மட்டும் கட் பண்ண போகிறோம். நல்லா பார்த்து எங்கேயாச்சும் லூஸாக இருக்க போதே பார்த்துங்க. ஓகே, கீழே வைக்கல. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது இவ்வளோ தான் வந்தது. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பல்ல மாட்டும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் வந்து இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கலாம். சர்ஃபேஸில் வச்சுக்கணும். வச்சுட்டு முதல்ல ஒரு அடி வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அடி இன்னும் இறங்குது. இன்னும் லைட்டாக அடி. பெட்ரூம் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் ஆணியை வச்சு உள்ளே தள்ளுறோம். அது உள்ளே இருக்க ஜம்பர் வந்து தனியாக வந்துடும். கீழே வந்து ஹோல்ஸ் மாதிரி நெட்டு இல்லை பழைய ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி உள்ளே போயிடுச்சு. அது உள்ளே போனதுனால நம்ம கொஞ்சம் ஹைட்டாக வச்சு தட்டினோன்னா ஈஸியாக இல்லை வந்து. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து செயினை வந்து நம்ம உள்ளே மாட்ட போகிறோம். இப்போ வந்து செயினை வந்து நம்ம லிங்க் பண்ணுறதுக்கு சின்ன ஸ்பாக்கெட்டை கழட்டுறோம். இன்ஜின் பக்கத்தில் இருக்கிற சின்ன ஸ்பாக்கெட்டு இதை கழட்டிட்டு நம்ம செயின் இப்போ இந்த சின்ன ஸ்பாக்கெட் கழட்டுறதுக்காக நம்ம கீர் லிவரை வந்து கழட்டுறோம். ஏன்னா கீர் லிவரு கழட்டினா தான் நம்ம சின்ன ஸ்பாக்கெட்டை வந்து வெளில எடுக்க முடியும்.
இப்போ வந்து நம்ம சின்ன ஸ்ப்ராக்கெட் வந்து கழட்டியாச்சு. எல்லாத்தையும் கழட்டிட்டு க்ளீன் பண்ண போகிறோம். எவ்வளோ மண் இருக்குது பாருங்க. சரியான மண். ஒரு வச்சு வீடியோ கட்டலாம் போடுது அந்த அளவுக்கு மண் இருக்குது. வச்சு வீடு கட்டுற அளவுக்கு மண் இருக்குது. இப்போ நம்ம வந்து அதை கழட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் மாட்டிடும். இதுக்கு வந்து 10ஆம் நம்பர் டீ ஸ்பேனர் யூஸ் பண்ணுறோம். கீர் போட்டுக்கணும் ஃபஸ்ட்டு, இல்லைனா வீல் சுற்றினே தான் இருக்கும். அவ்வளோதான். அது மேலே ஒரு கிளாம்பு இருக்கும். அந்த கிளாம்பு நம்ம எடுக்கணும். லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக நிம்மனிங்கன்னா அந்த கிளாம்பு வந்து வெளில வந்துடும். அது வந்து ஒரு சர்க்குலாக இருக்கும். சர்க்குல வச்சு எடுக்கணும். எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ள பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணுற வேண்டியதான். ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணிட்டு நம்ம அந்த சின்ன பல்ல போட்டுட்டு செயினுக்கு வந்து லிங்க் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஸ்ப்ராக்கெட்டை க்ளீன் பண்ணு. செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றிக்கலாம். சின்ன பல்ல மாட்ட போகிறோம். மாட்டியாச்சு. மேலே வந்து ஃபுல் போட்டு டைட் பண்ணிக்க வேண்டியது. ரெண்டு போல்ட்லேயும் க்ரீஸ் மாட்டியாச்சு. ஃபுல்லாக எடுத்து டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. என்னடா ஜிம்முக்கு போகிறீங்களாடா? இன்னைக்கு யார் யாருக்கு மேட்ச்சு? சென்னைக்கு லக்னோ. லக்னோ யார் டீமு? ராகுல் சொல்கிறேன். ராகுல் தான். முக்கியமான டீம் அது. ஷேன் பாண்டு மாதிரி போடுவான். ஒரு போல் டியூடு ஒரு போலர்னு உனக்கு தெரியாதா? செயினை வந்து பொறுமையாக வந்து உள்ள வந்து
இப்போ வீலை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சைடு தள்ளிடணும். இந்த சைடு நீங்கள் தள்ளிட்டீங்கன்னா செயின் லிங்கை மாட்டிட்டு அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். வீலை வந்து 2 சைடும் வந்து உள்ளே தள்ளணும். வந்துச்சா? வந்துட்டோன்னே இப்போ செயினை வந்து லிங்க் மாட்டிக்கணும். இன்னும் கொஞ்சம் தள்ளு, இன்னும் கொஞ்சம் தள்ளு. மாட்டு மாட்டு. அவ்வளோதான், லிங்க் போடு. இல்லைண்ணா வாட்டர் சர்வீஸ் விட்டோன்னு வைங்களேன், கிளியர் ஆகிடும். டீசல் கழுவினே இருக்கணும். எவ்வளோ டீசல் செலவாகும். வச்சுட்டு அங்கே நோஸ் பிளேயர் இருக்கும் பாரு, அது தேவை. செயின் லிங்க் பக்கமாக மாட்டிக்கிச்சா? ஃபுல்லாக இப்போ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், செயினை வந்து டைட் வச்சுட்டு ஃபுல் பண்ணுற வேண்டியதான். இழு இழு. ஓகே, இப்போ டைட் பண்ணுறேன். இன்னொன்று ட்ரை பண்ணு. ஓகே ஓகே, அந்த சைடு ஃபுல் டைட் வைக்காத, லைட்டாக டைட் பண்ணு. போதும். இரு, அப்படியே இரு. செயின் கரெக்டான இது வந்துடும். வந்துச்சா பாரு. போயிடுச்சுடா. ஃபுல் டைட் பண்ணு. ஸ்ட்ரைட்டாக வந்துச்சா? குச்சி வச்சு லென்த்து பாரு. விட்ருவா, பிரேக்கை விட்ருவா. டைட் ஆயினா விடாது. ஃபுல் டைட் வச்சு. மேலே அந்த காப்பு அப்படிதான் வரும். கீழே சொன்னீங்க, சரி, இப்படிதான் வரும். கீழே மாட்டுறது நீ கையோட ரெண்டுத்துக்கும் டைட் வைக்கும்போது பண்ணிக்க. கீர் ஷிஃப்ட்டே கரெக்டாக போடலாம் உனக்கு ஏற்ற மாதிரி. கீர் போடும்போது அந்த இதில் உரையும் கொஞ்சம் வெளில எடுத்துனேன். அதுதான் நெட்டு கீழே. இப்போ வந்து நம்ம கியர் லீவரை வந்து ஃபுல் டைட் வைக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து செயின் கார்டு போடுறது தான் வேலை. செயின் கார்டு போட்டுட்டு செயின் கார்டு மட்டும் போட்டுட்டா போதும், வேலை எல்லாமே முடிஞ்சிடும். செயின் கார்டு போடுறது ரொம்ப ஈஸி, பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில்.
கிரீஸ் ஏனாச்சும் உள்ளே போயிடுச்சா பாரு. அது இது இருக்கு. எப்பவுமே மேலே இருக்க செயின் கார்டு தான் போடணும் ஃபஸ்ட்டு. செகண்டு தான் வந்து கீழே இருக்க செயின் கார்டு போடணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லாக்கு மாதிரி வரும் வீலுக்கு செயின் கார்டுக்கு அந்த பக்கம். அந்த லாக் வந்து மேலே இருக்க செயின் கார்டுக்குள்ளே போய் சீட் ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கு மாதிரி வரும், அது மேலே இருக்க செயின் கார்டு உள்ளே போய் கீழே இருக்க செயின் கார்டு சீட் ஆகணும். அது பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் டைட்டு வச்சிட்டிங்கன்னா வேலை கரெக்டாக முடிஞ்சிடும். வேலை எல்லாமே மக்காவாக முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட வண்டிக்கும் செயின் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு மெட்ராஸ் மெக்கானிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இந்த மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.